மச்சான். என்ன செய்தி? எப்படி இருக்கீங்க மச்சான்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மச்சான். நீ எப்படி இருக்க? கேப்ப கழட்டுற மாதிரி இல்ல, நோயாளி மாதிரியே தெரியல மச்சான். உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. தம்பியை பாரு என்னமோ கேக்குறாப்ல. ஏண்டா எங்கேயாவது வாங்கிக்க, எங்கேயாவது ஒரு குப்புஸ் தானே. அப்புறம் நல்லா இருக்கீங்களா மச்சான்? நல்லா இருக்க மச்சான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உண்மைதான் மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, என்னமோ உன் கூட வீடியோ போடாம இருக்கிறனால தான் வீடியோ போட முடியான்னு நிறைய பேர் கமெண்ட். இப்படி இல்ல, நீங்க தனியா போடுங்க நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் கமெண்ட். நீ இல்லாம வீடியோ போவாதுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். இப்படிலாம் இல்ல, அப்பெல்லாம் கிடையாது. என்னோட கணிப்பும் அதான், நீ இருக்கிற இல்லங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சைடு வந்தா ஒண்டிதான் எடுக்க முடியும். இப்ப நீ கூப்பிட்டு என்னென்ன வேலை வாங்கின இத்தனை நாள் வராதுக்கு? இத்தனை நாள் பேங்க்ல போய் பணம் போட சொன்னேன், நெட்டு கட்டுறதுக்கு. ஹெட்போன் வாங்கி கேட்டேன் வீட்டு வேலைக்காரிக்கு, பணிக்காரவங்களுக்கு. ஆமா, வேற என்ன டீ வாங்கி போனேன். அது பிரச்சனை. அதெல்லாம் பணம் போடுறதுக்கு காசு உள்ள போக மாட்டேங்குது. மிஷின்ல போலன்னு இது முடிக்குமே ஒரு 4 பேங்க் போய் அலைஞ்சாச்சு. காசு போக மாட்டேங்குது. திரும்ப கடையில போய் சில்லறை வாங்கிட்டு வந்து மச்சான் இப்ப கொடுத்துருக்கேன். பில்லு கட்டுறதுக்காண்டி இப்ப வேற மாதிரி வந்தேன். இன்னொன்னு என்ன தெரியுமா? கஃபில இல்ல, நேத்து ரியாத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டேன் போறதுக்காண்டி. இந்த தைரியத்துல வரேன். அந்த தைரியத்துல வந்திருக்கேன். இன்னொன்னு வராது காரணம் வண்டி திருப்பி ஆஃப் ஆகுது. இப்ப கூட ஒரு 10 நிமிஷமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. இது முடிக்க மச்சான வச்சு சுத்தி வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை, பயந்துட்டு என்ன இளவு எப்ப பார்த்தாலும் அப்டேட் கேக்குது. சரி, காய்ச்சி வச்சிருந்தா வச்சுக்கிறது கடுப்பாது. அப்புறம் வேற என்ன இது எல்லாம் என்ன அங்க பண்ணி போட்டு நெட்டை கட்டுறேன். என்ன பண்றது? ஆட்டை தூக்கி குட்டியில போட்டாது, குட்டியை தூக்கி ஆட்டுல போட்டாது. அதேதான் என் கதை. இன்னும் 6 மாசத்துக்கு போடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடி. அப்புறம் வேற எனக்கும் போல இருக்கு. நீனா பரவாயில்ல மச்சான், நான் எந்திரிக்க முடியாது மச்சான். அந்த அளவுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கு. மேலும் மேலும் காசு சேர்க்கலாம் முடியாது. இந்த கடனை கொடுத்துட்டு வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளவுதான், அதுக்குள்ள செத்து போடுவோம். அடக்கம் பண்ணிட்டு முடிஞ்சிருவாங்க. ஓட்டி பேரு போட்டு என்ன மாத்தி காசு போறதுக்குள்ள படாத பாடு பாருங்க மக்களே. காசு இல்லங்கிற வீட்டுல பிரிட்ஜ்ல இருந்து இதுல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து வாங்க போட்டு நான் எந்த பிரிட்ஜியா வாங்கினேன். அந்த இதுல சித்து விழாக்கள் அப்படிதான் பேசுவாங்க. அது மாதிரி. சரி, வேற என்ன சரி. தம்பிக்கு போன் அடிச்சா தூங்கிட்டேன்ட்டான். 10 மணிக்கு தூங்கிட்டாங்க. நாங்க இப்ப மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சா மச்சான்? ஆமா மச்சான். சரி, சும்மா மச்சானோட வந்தமே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து மச்சானோட பேசி. ஏன் மச்சான் நீ வீடியோக்கு வரலன்னு கேட்டாங்க மச்சான். என்ன ஏது வர முடியல, எல்லாம் வீட்டுல இருந்தாங்கல்ல. எல்லாம் அதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு. ஊருக்கு அனுப்பணும், டிக்கெட் போடணும், வரணும், ஜாமான் வாங்கணும், மக்கா போகணும், மதினா போகணும். ரவுண்டிங்ல இருக்கா, எதையும் பார்க்க முடியாது. எனக்கும் இங்க வரத்துக்கு வேலை இல்ல. முன்னாடி ஜிம் இருந்துச்சு, மேடத்தை விட்டுட்டு டெய்லி இங்க வந்துருவேன். ஆமா, இப்ப மேடம் வீட்டுக்கிட்டே ஜிம்முக்கு போறாங்க. ஆமா, ஆனா இங்க வரத்துக்கு வேலையே கிடையாது. அதான் முழுக்க காரணம். உனக்கு எனக்கும் சண்டையானு பல பேருக்கு வேற கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, சண்டையெல்லாம் கிடையாது. எதுவும் சும்மா ஜாலியா தான் இருக்கிறோம் எப்போதும் போல. ஆமா, எந்த ஒம்பு சண்டையெல்லாம் இல்ல. நாங்க ஜாலியா பேசுற மாதிரி எப்போதும் பேசிட்டு தான் இருக்கோம். வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மியானதுனால குறைஞ்சு போச்சு. ஆமா, நோம்புல நைட்டு சாப்பாடு இங்க இருக்கும். மதிய சாயந்தரமா நோம்பு திறக்கிற சாப்பாடு எங்க ஏரியாலயே நாங்க சாப்பிட்டுருவோம். இந்த வாட்டி என்ன மச்சான், மீன் 300 ரூபாய்க்கு வாங்கிருமா? 200 கூப்பிடுயா? டெய்லி மீன் வச்சு சாப்பிட்டாலும் அவன் பயந்துட்டாயா? ஆமா, எந்த சாப்பாடு மீனா நான் வரல, என்ன மெச்ச விட்டு தூக்கிடுங்க. 300 ரூபாய்க்கு மீனே வாங்கி வச்சோம் சாப்பிடறதுக்காண்டி நோம்புல. வந்துருச்சா பாரு சார் உனக்கு? அதெல்லாம் வந்துரும். மக்கள் இடத்துல சொல்லு, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்க. உடம்பு கொஞ்சம் அப்படித்தான் இருந்துச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. கண்ணு தெரியல மச்சான். 44 ரூபா அனுப்பியிருக்கியா? 240 ரூபாயா லூசு? 240 ரூபாயா? எஸ்டிசி பேல பாத்துட்டு இருக்கேன். நீ அங்க போற? அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுல போயிட்டேன். 240 ரூபா வந்திருக்கு. ஆமா, 240 ரூபா வந்திருக்கா? சரி, ஓகே, 640. ஆமா, ஓகே. அப்புறம் வேற என்ன? சரி, ஒண்ணும் இல்ல மச்சான். வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன தாடி எல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியதானே? இல்ல, பண்ணணும். காசு இல்லாம இருக்கியா? காசு இல்ல, அதுக்கு 10 ரூபா வாங்க போனா அதுக்கு 15 ரூபா கேட்பான். சாரியா? 20 ரூபா கேட்பான். சாரி, அங்க வந்தீங்கன்னா கட்டிங் எல்லாம் சேர்த்து 15 ரூபா தான் மச்சான். வரியா? அதுக்கு 20 கிலோமீட்டர் போகணும். ஆமா, அது ஒண்ணு இருக்கு.
நான் போயிட்டு வந்தேன். அதுக்கு எங்கேயே போயிடலாம். ஆமா, பிறந்தா செய்தி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மச்சான். நீ நல்லா இருக்கீங்களா? ஆமா, நோம்பு நெருங்கிருச்சு. இன்னும் 10-20 நாள் தான் இருக்கு. நோம்பு ஜாலியா போயிடும். ஆமா, நோம்பு ஒரு மாதிரி. ஏன்னா ஸ்கூலு இன்னையில இருந்து வேற ஸ்கூலு 10 மணிக்கெல்லாம் விட்டுறாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த இதுல இருந்து ஸ்கூலு இந்த ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரத்துல பாதியில முடிஞ்சிடும். ஆமா, என்ன இது நோம்பு கிட்ட லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த லீவை எந்திரிக்க முடியாது காலைல, அதான் ஒரு 9 மணிக்கெல்லாம் நீ எந்திரிக்கணும்ல. 8 மணிக்கு தான் அதே ஸ்கூல் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க. ஓகே மக்களே, எல்லாரும் ஓகே. சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எவ்வளவு இருக்குதோ பாருங்க. சும்மா ஒரு எதுவுமே போடாம இருக்க கூடாதுன்னு போடுறேன் நண்பா. ஆமா, உன்னை கலாய்க்கிறதா மச்சான் எல்லாருக்கும் பிடிக்குது. வந்துட்டாங்களா இந்த இதுக்கு? ஓச்சு, கரெக்டா எப்படி கணிச்சா? நமக்கு தான் வரான்ட்டு. அவன் வண்டி தான் எனக்கு தெரியும். அது சரி. சகல வண்டியில காத்த பிடிங்க விட்டான்ல அவனாவா? ஐயா, என்ன எப்படி திட்டிட்டு அதுக்குன்னு அவன? ஆமா, அவனுக்கு என்ன மரியாதை? பைத்தொலைப்ப நானா செவுள்ளே அடிச்சிருப்பான். சவுதியா இருந்தாலும் ஏறி காத்து புடுங்கிற வரைக்கும் நில்லுன்னு புடுங்குறான். நிக்க வச்சு புடுங்குறான். எவ்வளவு கெட்டன முடிச்சவன் பாரு. என்னத்தினால ஏறி இன்னும் காத்து ஒண்ணு இறங்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, நில்லுங்கிறான். அடிச்சிருவேன். மயிராச்சுன்னு அடிச்சிருவோம். சண்டையை போட்டுருவோம். அஜினமீன் தானே அந்த அளவுக்கு கவனமா பாக்குறான். உள்நாட்டுக்காரன் அப்படி பண்ண முடியுமா? அடிச்சு செவல பேத்துருவான். இல்ல இவன் என்ன மயிறு, நீ ஆறு அடிச்சு நான் வண்டியை போட்டுட்டு வெளில போயிருந்தேன். நான் நம்ம நின்று வெயிட்டிங்ல அவன் 100 ஆறு அடிச்சு நிக்க வச்சுட்டான். வந்தோடனே வண்டி எடுத்துட்டாப்ல. நீ போட்டதுக்காக ஃபைன் இதுங்கிற மாதிரி உனக்கு வந்து தண்டனை காத்த புடுங்கிதான். அவன் வந்து நிக்க வச்சு புடுங்குறான். மூஞ்சில கிழிக்கணும் மச்சான். அவன்லாம் செருப்பு வண்டி அடிக்கணும். நானும் தானே அடிச்சிருவான். அவன் பில்டிங் வண்டி 4 வண்டி எப்போ என் வீட்டு வாசல்ல கிடக்கு. நான் ஏதாவது சொல்லிருப்பேனா? அது பேச முடியாது இவன்ட்ட. இவனை புண்டி தான் பேச முடியும். அவங்க நல்லவனா கூட இருக்கலாம். ஆனா எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி மிச்சான். யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இவன் செஞ்ச தப்பு. காத்தெல்லாம் சத்தம் போடு, இனிமே போடாத, நான் நிக்க முடியாது. பழக்க வந்தா நம்மங்கிறனால தானே அவளுக்கு கேவலமா பண்றான். அந்த உள்நாட்டுக்காரன்ட்ட பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்மள்ட்ட தான் பண்ணணும். விட்டு மூஞ்சி முறையெல்லாம் பேத்து விட்டுருவோம். சரி, என்ன பண்றது? பொறுமையா போறோம். எல்லாத்துக்கும் பொறுமையா தான் போறோம். அப்படி இல்லாம ஊருக்கு பேரு கடை வச்சிருவோம் மச்சான். ஹோட்டல வச்சு ஊர்லயே வேலை பார்ப்போம். காய்கறி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். போய வெளிநாடே வேணாம். நானும் அதான் என் ஒய்ஃபு பிள்ளைங்களை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சில்லற மத்தவங்கள என்ன நாடியாது. கள்ள நோட்டு இருக்குமான்னு பயம். அந்த பயத்துல வாங்க மாத்த மாட்டோம். பெரிய நோட்டுல நம்ம ஆளுங்களுக்கு நீ மாத்தினதெல்லாம் யாரு? நம்மள மாதிரி ஆளு. அவன் மாட்டிக்குவானு பயந்துகிட்டு தான் அவன் கொடுக்க மாட்டான். பெட்ரோல் பங்கு தான் இவ்வளவு பணம் வச்சிருக்கானே. இவ்வளவு கட்டு வச்சிருக்கானு தர மாட்டானுவோ. இல்லங்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த 100 ரூபா 500 ரூபா தப்பா போச்சுன்னு வச்சு அவன் சம்பளத்தை போயிடும். ஊரு காசுக்கு 20,000 ரூபாய். அவன் ஊருக்கு பங்களாதேஷுக்கு, நம்ம ஊருக்கு 10,000 ரூபாய். அப்படி என்ன ஆகும்? அவன் ஊருக்கு அவன் கணக்கு பண்ணும் போது இதாயிரும். இதே ஸ்ரீலங்கா எவ்வளவு? 40 லட்சம். ஆமா மச்சான், 500 ரூபாய்க்கு 40 லட்சமா? ஆமா மச்சான், 1000 அடி கூகுள் அடி. நம்மளுக்கு 22 ரூபாண்டா, அவங்களுக்கு 44 ரூபா. டபுள் தான். பைத்தியம். 500 ரூபாய் காசு ஸ்ரீலங்கா ரேட்டுக்கு அடி. என்ன சொல்ற? நீ பாரு, இப்பவுமே பாரு, 1000 ரூபாய் அடி 80 லட்சம் ரூபா வரும். இந்த அளவுக்கு இருந்தாங்களா? என்ன நீ கூகுள் அடி. தப்பா இருந்தா சரப்பிட்ட சொல்லு. என்ன மச்சான் சொல்ற? சவுதியை போடு ஃபர்ஸ்ட். சவுதி இது சவுதி போட்டியா? போட்டேன். அடுத்தது இது விட்டு ஸ்ரீலங்கான்னு போடு. சவுதி ஸ்ரீலங்காவா? சவுதி ஸ்ரீலங்கா. அந்த மணி வந்துச்சு பாரு. அதான் என்ன மச்சான் நீ அங்க கீழே போட்டிருக்கல, இங்க 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 1 ரூபா போட்டிருக்கு பாரு. 1 ரியாலு 1 ரூபாய்க்கு 80 ரூபாயா? அதான் அதை அடிச்சுட்டு 500 ரூபான்னு போடு. இல்லையா? மேல 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 உள்ள மேலையா? மேல உள்ள காசுல 500 ரூபா போடு. அழிச்சிட்டா? 500 ரியால்னு போடு. எவ்வளவு? என்ன 40 லட்சம் ரூபா ரேட்டு. இன்னும் 1000 போடு. 1000 மச்சான். 40,000 40,000 தான் மச்சான். அவங்க ஊருக்கு நீ 40,000 ரியால் அனுப்புனீனா அப்படி சொல்ற அந்த கணக்கு 40 லட்சம் 80 லட்சம் போயிட்டு இருக்கு அவங்க ஊருக்கு. 1000 ரியால் இங்க உள்ள வேலைக்காரங்க அனுப்புறாங்க ஊருக்கு. புரியுது. 1000 ரூபாய் நீ அனுப்புனீனா என்னாச்சு? அம்மா நம்மளுக்கு 1000 ரூபாய்க்கு 22,000, இவங்களுக்கு 80,000 ரூபாய். 80 லட்சம் தானா மச்சானா? 80 லட்சம். சாரி 80,000 சாரி 80,000 ரூபாய். பொண்டா டிவி எல்லாம் ஹெவியால இருக்கும் ரேட்டு. ஆமா, 10,000 ரியாலுக்கு 80,000 ரூபாய் எங்க போச்சு? ஸ்ரீலங்கா. அப்ப விலையெல்லாம் பயங்கரமா இருக்கும் மச்சான். ஆமா மச்சான். ஒரு கார் எவ்வளவு? நம்ம பைக்கு தம்பி டிவி ஓடிட்டு இருந்தாப்ல. நேத்தான் ஸ்ரீலங்கா பையன் சொல்லிதான் எனக்கு தெரியும். யூடியூப்பை பார்த்து நம்மள்ட்ட பேசி இருந்தாப்ல.
ஒரு பைக் ஒன்று எடுத்தேன், லோன்ல கட்டிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. எவ்வளவு எடுத்தீங்க? 9 லட்சத்துக்கு எடுத்தேன். 9 லட்சமா? என்னையா 9 லட்சம்? பல்சர் தான், உங்க ஊர் வண்டியை தான் எடுத்தாங்கிறான். 9 லட்சம் ரூபாய்க்கு பல்சரா? எங்க ஊர்லயே 1 லட்சம் ரூபா தானேயா அப்படின்னா. அவங்க ஊருக்கு அது அவ்வளவு ரேட்டா மச்சான்? இப்ப 9 லட்சம்டா. இப்ப ரியாலு, ஆனா ரியால கணக்கு போடு. ரியால்ல கணக்கு போட்டா நமக்கு என்னவோ அந்த காசு தான் மச்சான். இதுல மேட்டர் என்ன தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறான் பாரு, எல்லாமே லாபம். லாபம் அவனுக்கு. தக்காளி வெங்காயம் ஜாமான் வாங்கும் போது போவோம். போவோம். இதே நம்ம லோன் வாங்கியிருந்தோம்னா எங்க முடிஞ்சா இந்த காசு அனுப்பி முடிச்சு விட்டுறலாம். முடிஞ்சு அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தான்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு மாசம் அனுப்புனா அது புரியுது. அந்த காசுல இந்த வகையில லாபம். இந்த வகையில நமக்கு இப்ப நான் அனுவர்கிட்ட 1000 ரியால் 4000 ரியால் பணம் வாங்கினேன். நான் வாங்கும் போது 21 ரூபா தான் ரேட் இருந்துச்சு. ஆனா நான் அவனுக்கு கொடுக்கும் போது 22 ரூபா ரேட்டு. 1 ரூபா அவனுக்கு லாபம் தானே? லாபம் தான். அவன் பணம் அனுப்பும் போது. அதே ஊரு காசு வாங்கியிருந்தா எனக்கு லாபம். நீ ஊரு காசு இங்க பேசிக்கல, ரியால்ல தான் பேசிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து பணம் போனா லாபம் அந்த ஸ்ரீலங்காக்கு. இப்ப நமக்கு 50 ரூபா வந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு ரியாலு, கடன் வாங்கியிருந்தா நமக்கு லாபம். இப்ப இருக்கிற லோனு கடன் எல்லாம் ரேட் அதிகமா போக பணத்தை கட்டிடலாம். அதே ஜாமா எல்லாம் வாங்கும் போது அந்த அதாவது அன்னன்னைக்கு பொழப்பு ஓட்டுறவங்க, அன்னன்னைக்கு சாப்பிடுறவங்களுக்கு அங்க ஊர்ல இருக்கிறவங்க பாவம். நாமளும் இப்ப ஜாமா வாங்கி திட்டோம்னு வச்சுக்க, அதுவும் நமக்கு கஷ்டம் தான். ஜாமா வாங்கினா 1 கிலோ வெங்காயம் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கணும்னா அன்னைக்கு ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினா அன்னைக்கு 500 ரூபாய் விற்கலாம், 700 ரூபாய் விற்கலாம். எவ்வளவு விற்குதோ அதுக்கு தகுந்த ரேட்டு விற்கும்ல, அதுக்கும் நமக்கு நட்டம் தான். கடன் வாங்கி இருந்தோம்னா பேங்க்ல எதுலயும் வட்டிக்கு இந்த மாதிரி வாங்கி இருந்தாங்கன்னா அந்த காசை இப்ப விலை ஏறி போயிருக்கும் போது நம்ம அனுப்பும் போது லாபமா இருக்கும். அதுல ஒண்டி லாபம் இருக்கு. இதுல கரெக்டா எக்கனாமிக் படி பார்த்தா லாபம் அந்த விஷயத்துல. லோன் கட்டுற விஷயத்துல. ஆமா, மத்ததெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மத்த எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆமா மச்சான், ஜாமா செட்டு வாங்கி ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்டா, எங்கேயா போறது? ஆமா பாவையா, அது எப்ப அது சீராக எவ்வளவு நாள் ஆகுமோ அவ்வளவுதான். அது திருப்பிலாம் அதை திருப்பி சரி கொட்டு வர முடியாது மச்சான். இந்தியாவும் அதே நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு இருந்தோம்? இந்த சவுதிக்கு வரும்போது 11 ரூபாய்க்கு வந்தேன். நான் வரப்ப 12 ரூபா. நீ வந்தப்ப 12 ரூபாயா? நான் 11 ரூபாய்க்கு வந்தேன். 11 ரூபாய்க்கு வரும்போது இன்னைக்கு 46 வருஷமா சவுதியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாரியா, ஒரு வயசுல வந்துட்டீங்க, இன்னும் இந்த 40 வருஷத்துக்கு கூட மாட்டேங்கிறேன். 46 வருஷம் வச்சா எக்ஸ்ட்ரா 6 வருஷம் சேர்த்துக்கிட்டேன். ஆமா, இன்னும் 46 வருஷம் பிக்சட் பண்ணிக்க. ஆகுனா எதான் சொல்றது, 46 வருஷம் இது பண்ணி 11 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு 23 ரூபா. 18 ரூபால கொஞ்ச நாள் ஓடிச்சு. 20 ரூபால கொஞ்ச நாள் ஓடிச்சு. 21 ரூபால கொஞ்ச நாள் ஓடிச்சு. 22ல வந்து டக்குனு 23க்கு நெருக்கிட்டான். 18 நாள் ஓடிச்சு. இந்த இது திக்குமா போட்டுக்கோ. திக்குமாண்டா மத்த பேங்க், நம்ம பேங்க் அனுப்புமே அந்த பேங்க், அதோட டாப் 23 ரூபா 10 காசு மிலிட்டரிக்கு போட்டு விட்டேன். சரியான காசியா போகுதுன்ட்டு அன்னைக்கு சலீம்பாய் ரூம்ல வச்சு போட சொன்னா அந்த பேங்க் ஒண்ணு போட மாட்டேன்டாரு ரேட்டு. அது போட்டுக்க, அதுல பணம் நிறைய போகுது. ஓகே, பணம் போடுறவங்களுக்கு எல்லாம் வாங்கி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது சரி, ஓகே மச்சான், வரதான் நானும் கிளம்புறேன். நிலைமை சரியாகிறதுக்கு இந்த வருஷம் முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும், கவலைப்படாத. ஓகே நண்பர்களே, பாப்போம், பாய்.